தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும், ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என 2010 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்றைக்கு வேணால் எடுக்கலாம். எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா, தரவுகள் இருக்கிறதா, ஏன் 69 விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவுகள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நிச்சயமாக இல்லை. பழைய தரவுகள் தான் இருக்கிறது, புதிய தரவுகள் இல்லை. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொல்கிறாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அது தவறானது. அது சட்டமன்றத்துக்குள்ளே சொல்வது இன்னும் தவறானது. தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் 2 முறை சொல்லியிருக்கின்றார்கள். அதிகாரம் இருந்தும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. அப்போ சமூக நீதியை பற்றி பேசாதீங்க. இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார். அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது. ஆனால் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் கமிஷன் சேர்மனை பார்த்து அவர்கிட்டையும் வலியுறுத்தி இருக்கிறோம். என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம்? 69 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றுங்க, 10.5 இடஒதுக்கீடு கொடுங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவங்க இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் 9வது அட்டவணையில் அது பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அங்கே இதில் ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது அதில். ஆனால் அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்றைக்கே திமுக ஆட்சி போயிடும். முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா இன்னொன்று, வரலாற்றில் ஸ்டாலின் அவர்கள் பேர் அவ்வளோதான். வரலாற்றில் வேற மாதிரி எழுதுவாங்க. இவ்வளோ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது முக்கியமான பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஆனால் இதை பற்றி ஏதோ ஒன்று அது ஒரு சுற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாம் வியாபாரிகள், வணிகர்கள். அவங்க முதலமைச்சரை தவறான வழியில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானது தான் பட்ஜெட்டு. தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. ரயில்வே திட்டம் 2,62,000 கோடி. தமிழ்நாடுக்கு கடந்த ஆண்டு ரயில்வே நிதி இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு. இப்போ 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதில் தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம்லாம் இல்லை, சொல்கிறேன் நான், சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன்.